1961 ஜூலை 1 அன்று இங்கிலாந்தின் நோர்ஃபோக் மாகாணத்தில் டைனா பிரான்சஸ் ஸ்பென்சர் என்ற பெயரில் பிறந்தார் டயானா. சாதாரண குடும்ப சூழலில் வளர்ந்த அவர் மிக எளிய மனதுடன் பிறருக்கு உதவும் இயல்புடைய பெண்ணாக இருந்தார். 1981ஆம் ஆண்டு பிரிட்டன் இளவரசர் சார்லஸ் அவர்களை திருமணம் செய்தபோது உலகமே கவனிக்கும் ஒரு அரச குடும்ப உறுப்பினராக மாறினார். அந்த திருமணம் ஒரு கனவுக் காட்சி போல் உலகம் முழுவதும் ஒளிபரப்பப்பட்டது. ஆனால் அந்த அரச குடும்ப வாழ்க்கை டயானாவுக்கு மன அமைதியை கொடுக்கவில்லை. அவர்களுக்கு 2 மகன்கள் பிறந்தார்கள், இளவரசர் வில்லியம் மற்றும் இளவரசர் ஹாரி. தாயாக டயானா மிகவும் அன்பானவர். அரச குடும்பத்தின் கடுமையான மரபுகளை உடைத்து குழந்தைகளை சாதாரண மக்களைப் போல வளர்க்க முயன்றார். பள்ளி, விளையாட்டு, உணவகம், பொதுமக்கள் இடங்கள் எல்லாவற்றுக்கும் குழந்தைகளை அழைத்துச் சென்றார். வாழ்க்கையின் வலி டயானா. சார்லஸ் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இல்லை. மன உளைச்சல், தனிமை, மன அழுத்தம் போன்றவற்றால் டயானா பலமுறை பாதிக்கப்பட்டார். இறுதியில் 1996ஆம் ஆண்டு அவர்கள் விவாகரத்து செய்தனர். ஆனால் அரச குடும்பத்தை விட்டு விலகிய பிறகும் மக்களுக்கு சேவை செய்வதையே வாழ்க்கையாக டயானா எடுத்துக்கொண்டார். எய்ட்ஸ் நோயாளிகளை அச்சமின்றி கைகளைப் பிடித்து அணுகினார். கன்னிவெடிகள் எதிர்ப்பு இயக்கங்களில் உலகளவில் குரல் கொடுத்தார். அனாதைகள், நோயாளிகள், ஏழைகள் அனைவரிடமும் அன்புடன் பழகினார். அரச குடும்ப உறுப்பினராக இருந்தாலும் மனிதராக வாழ்ந்த அரசி என்ற பெயரை பெற்றார். 1997 ஆகஸ்ட் 31 அன்று பாரிஸில் நடந்த ஒரு கார் விபத்தில் டயானா உயிரிழந்தார். அந்த நாள் உலகத்தையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அவர் இறந்தபோதும் உலக மக்கள் அவரை பீப்பிள் எஸ் பிரின்சஸ், மக்களின் அரசி என்றே அழைத்தனர். அன்பின் அடையாளம், கருணையின் சின்னம், மனிதநேயத்தின் உருவகம் என்று அழைக்கப்பட்டார். அவர் ஒரு அரசி மட்டும் அல்ல, ஒரு தாய், ஒரு மனிதாபிமானி, ஒரு உலகத் தாய். ஒரு வரியில் சொன்னால், அரண்மனையில் பிறக்கவில்லை, ஆனால் உலக மக்களின் இதயத்தில் அரசியாக வாழ்ந்தவர் இளவரசி டயானா. எனது முந்தைய பதிவுகளை பாருங்கள். அவற்றை உங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.